ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோவில் வந்துட்டு ஒவ்வொரு விதமான ரெசிபீஸு, ஒவ்வொரு விதமான மாநிலத்தோடைய உணவுகள் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் பசின்னு ஒரு உணர்வு வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட வந்துடுவோம். அந்த மாதிரி தருணத்தில் இப்போ 1:30 மணிக்கு உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி யார் சமைச்சு கொடுக்க போகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா? ராணி அஸ்தனாபுரம், இங்கே வந்துட்டு ராணி தான் நமக்கு சமைக்க போகிறாங்க. அஸ்தனாபுரம், சென்னை அஸ்தனாபுரத்தில் ராணி தான் என் கூட சமைக்க போகிறாங்க. என்ன சமைக்க போகிறாங்க, நான் அவங்களுக்கு என்ன பண்ணி தர போகிறேன், இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க போய்ப்போம். வணக்கம். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு புதியகம் டிவியில் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இந்த மாதிரி நான் வந்து என்எஸ்என் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். டீச்சராவா? ஆமாங்க, 22 இயர்ஸ் வேலை பார்த்தேன். இப்போ ஒரு 12 or 13 இயர்ஸில் ரிட்டையர் ஆயாச்சு. ஓகே ஓகே. இப்போ வீட்டில் இருந்து பசங்களை பேர பசங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானது செய்துட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட், சூப்பர். உங்களுக்கு நிறைய உலக அனுபவங்கள் இருக்கும். எஜுகேஷன் ஃபீல்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருந்துருப்பீங்க, பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த காலத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து டைவர்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் காலத்தில் டைவர்ஷன் வந்து ரொம்ப கம்மி. அதனால எங்கள் ஆள்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேஷன் இருந்தது. இப்போ பசங்களுக்கு வந்து டிவி, சினிமா, மற்ற நிறைய பொழுதுபோக்குகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு டைவர்ஷன் ஜாஸ்தி. ஸோ அவங்கள வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கண்காணித்து அவங்களுடைய படிப்பில் அவங்கள போகிறதுக்கு வழி பண்ணணும். கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட பழகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸை விட அவங்க நல்லா அவங்கள மைனூட்டாக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய ஆதங்கம் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்றைக்கி அவங்க வந்துட்டு வெளிப்படுத்தியிருக்காங்க. ரொம்பவே நன்றிமா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி கொள்ளில் ஒரு இனிப்பு உருண்டை செய்யலான்னு இருக்கேன். அது கொள்ளு வந்து சாதாரணமாக நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இப்படி ஒரு தானியம் இருக்குதுன்னு தெரியாது, கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. கொள்ளு வந்து வேக வைக்கணும். கொள்ளு வேக வைக்கிறதுக்கு வந்து முதல் நாள் நைட்டு ஒரு 6 அல்லது 7 மணிக்கு தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். ஓகே. அது வந்து நல்ல கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். கல் இல்லாத இருந்தால் பரவாயில்ல, கல் இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா கொஞ்சம் களைஞ்சி காலையில் ஒரு 7-8 மணிக்கு இப்போ குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வர மாதிரி வைக்கணும். சாஃப்ட் பாய் 5 அல்லது 6, 5 போடுறோம். ஓகேங்கம்மா. 5 விசிலில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு கொள்ளு மட்டும் இந்த மாதிரி தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். ஓகே. உப்பு வேணும்னா வேக வைக்கும் போது போடலாம், இல்லை உப்பு தேவையில்லைன்னா போடாமையே வேக வச்சிடலாம். ஓகே. அதை எடுத்துகிட்டு அடுத்து வெல்லமும் வந்து உடம்புக்கு நல்லது. சர்க்கரை போட்டும் செய்யலாம், ஆனால் சர்க்கரை வந்து அவ்வளோ நல்லதில்லை. சாதாரணமாக சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம், சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அதனால் இப்போ அட்லீஸ்ட் இது மாதிரி செய்யும் போதாவது நம்ம அந்த வெல்லத்தை உபயோகிச்சுக்கலாம். வெல்லத்துலேயும் அயர்ன் ஜாஸ்தி. அதில் இருக்க அந்த சர்க்கரையில் இருக்கிற தீமைகள் இதில் கிடையாது. கண்டிப்பாக. அடுத்து தேங்காய் பூ. தேங்காய் பூ வந்து இப்போ ருசிக்காக அது சேர்த்துக்கிறது. இப்போ கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, பிபி உள்ளவங்க வந்து தேங்காய் போடாமல் சாப்பிட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு தேங்காய் போட்டு கொடுத்தாக்கா அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் நல்லா. அடுத்து உப்பு. இந்த வேக வைக்கும்போது உப்பு போட்டுக்கலன்னா இப்போ அதாவது லேசாக போடணும். உப்பு லேசாக எதுக்குன்னா இந்த வெறும் வெல்லம் போட்டாக்கா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தெரியும். அதே ஒரு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டோன்னா அதோட இனிப்பு ஜாஸ்தியாக தெரியும். வெல்லம் ஜாஸ்தி போட்டுக்க தேவையில்லை, அதனால் அதை உப்பு வச்சுக்கிறோம். ஸோ இந்த கொள்ளு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு, வெல்லம், தேங்காய், உப்பு. அவ்வளோதான். வெல்லம் பொடிச்சு போட்டோம்னாக்கா சீக்கிரம் பையும். ஓகே. அடிச்சுட்டு கடைசியாக வந்து அரைக்கும் போது வந்து தண்ணி விடக்கூடாது. ஓகே. தண்ணி விட்டோம்னா குழன்னு போய்டும், உருண்டை பிடிக்க முடியாது. அரைச்சாச்சுங்க, ரெடி ஆயாச்சு. ஓகே. நல்லா அரைச்சிருக்கு. இப்போ
இப்போ இதை வேற ஒரு தட்டுலையோ இல்லை இதாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நீங்கள் அது மாதிரி தான் அரைச்சி இதில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே ஓகே. இப்போ இது கொஞ்சம் அரைச்சிருக்கு. ஓகே, இதில் யூஸ் பண்ணிக்கலாமா? ரைட். இப்போ என்னென்ன போட போகிறீங்க இதில்? தேங்காவா? உருண்டை பிடிச்ச பிறகு தேங்காயில் பட்டுக்கலாம். அப்படிங்களா? உப்பு போட்டிங்க இல்லையா? உப்பு முதல்ல போட்டிருக்கு. உப்பு போட தேவையில்லைன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சோன்னாக்கா ஓகே. தண்ணி விடாமல் அரைக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி. தண்ணி விட்டோம்னாக்கா குழன்னு ஆகிடும். சரி. இப்போ இதில் தேங்காய் கொஞ்சம் போடுங்க. போடவா? இங்கே போடுறேன். உருட்டிட்டு அதில் எடுத்து வச்சு. புல்லு, தேங்காய், வெல்லம் அவ்வளோதாங்க. எல்லாம் பிளெண்ட் ஆகிட்டு அது ஈஸியாக சாப்பிட்லாம். பொக்கையாக இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம், பல்ல இல்லாதவங்க கூட சாப்பிட்லாம். உடம்பு நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். யா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டிஷ் இது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். கொள்ளு இனிப்பு உருண்டை. தேவையான பொருட்கள்: 12 மணி நேரம் ஊற வைத்து 5 விசில் வரும் வரை வேக வைத்த கொள்ளு, வெல்லம், தேங்காய் துருவல், உப்பு. செய்முறை: மிக்சியில் வேக வைத்த கொள்ளு, வெல்லம், உப்பு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து சிறு உருண்டைகளாக பிடித்து வைக்கவும். தட்டில் தேங்காய் துருவலை எடுத்துக்கொள்ளவும். உருட்டி வைத்துள்ள கொள்ளை தேங்காய் துருவலில் தோய்த்து பரிமாறவும். இப்பொழுது கொள்ளு இனிப்பு உருண்டை தயார்.